அன்ஷிதாவும் விஷாலோடத சென்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் அப்படிதான் தெரிஞ்சது. ஸோ விஷால் அன்ஷிதா கிட்ட கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி மூவ் பண்ணிட்டுருக்காரு. நேத்துலேருந்து அவருக்கு ஒரு கனவு, அதுக்கப்புறம் ஒரு லவ் ப்ரொபோசல்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயும் பேசிட்டுருக்காரு. ஸோ அன்ஷிதா கிட்டயும் அதே தான் பேசிட்டுருக்காரு. ஸோ அன்ஷிதா பொறுத்தவரைக்கும் விஷால் அவங்கள ஏதோ விதத்தில நேசிக்கிறாருன்றத கண்டுபிடிச்சுட்டாங்க போல இருக்கு. இன்னைக்கு பொறுத்தவரைக்கும், இப்ப லைவ்ல விஷால் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்த அவங்க ஃப்ரெண்டு நேஹா, அதுக்கப்புறம் விஷ்ணு இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு, "சௌந்தர்யா பத்தி உனக்கு என்ன தோணுதோ, அத நேரடியா சௌந்தர்யா கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே" வந்தவங்க சொன்னது தான் இப்போதைக்கு. அத நினைச்சு அழறாரா? என்னன்னு தெரியல. இல்ல மணி வச்சா தூக்கணும்னு சொல்லிட்டு இந்த கேம்ல வின் பண்ண முடியலன்னு நினைச்சுட்டு அழுதுட்டு இருக்காரான்னு தெரியல. ஆனா, அங்க வந்த அன்ஷிதாவுமே இவர கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. "உள்ள வா, உள்ள வந்து படுன்னு" சொல்லிட்டு அவங்களுமே கெஞ்சி பார்த்துருக்காங்க. ஆனா, அவரு "இல்ல நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கிறேன்னு" சொல்லிட்டுருக்காரு. ஆனா, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இவரு அன்ஷிதாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது ரொம்ப நேரமா. அன்ஷிதா நேரா சௌந்தர்யா கிட்ட போய் சொல்லிட்டுருக்காங்க. "அவன் பண்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அவன் வேற விதத்தில பண்ணிட்டுருக்கான். நைட்டுமே அருண் கிட்ட வேற மாதிரி பேசியிருந்தான். நான் அத கண்டுபிடிச்சுட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு" சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு இவங்களும் கேட்குறாங்க, "ஏன் அந்த விஷயமா? உனக்கு என்ன தோணுது அவன பத்தி?" அவன் தனியா ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கான். நேத்துலேருந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கான். நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். ஆனா என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. அதுக்கு அங்க இருந்த விஷால் கிட்ட போய் கேட்குறாங்க, "நீ எல்லாம் ஓகேவா? உனக்கு ஓகேவா இருக்கா? உள்ள வான்றாங்க." அதுக்குமே அவர் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களுமே உள்ள கிளம்பிடுறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பவித்ராக்கு இந்த வாரம் சரி யார் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணுவாங்க? கேப்டன்சி டாஸ் இருக்குமோ? அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, பெட்டி வருமா? எந்த வாரம் பெட்டி வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ பவித்ரா பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா, அடுத்த வாரம் பெட்டி தூக்குறதுல கரெக்ட்டா இருக்காங்க போல இருக்கு. இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த கேம்ல இவங்களால வின் பண்ண முடியாது. ஒண்ணு வின் பண்றவனுக்கு மணி, இல்லன்னா இந்த பெட்டி எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் மணின்றத இவங்களுமே சென்ஸ் பண்ணிட்டாங்க. சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க, "என்னால பெண பெட்டிலாம் எடுக்கவே முடியாது. இந்த வீட்ல எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் நேரா மக்கள போய் சந்திக்கிறேன். இதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. விஷ்ணு பத்தியுமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. விஷ்ணு ரொம்ப நல்லவரு. இவங்களுக்காக ரொம்பவே சப்போர்ட்டா நின்னுருக்காரு. நெறைய விதத்தில அவர் ஸ்மார்ட்டாவும் பிஹேவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, அவர பத்தி ரொம்பவே புகழ்ந்துட்டுருக்காங்க. "உன்கிட்ட விஷ்ணு என்ன சொன்னான்னு?" கேட்டதுக்கு, "விஷ்ணுலாம் எனக்கு எதுவுமே சொல்லல. நான் எப்படி இருக்கனோ அதே மாதிரி கேம விளையாடுன்னு" சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் யார் ஃபைனல்ஸ் போறாங்களோ, அவங்க ஃபைனல்ஸ் போகட்டும். ஆனா பெட்டி எடுக்கிறவங்க எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒருத்தங்க வெளியில போயிடுவாங்க. இன்னொருத்தர் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணாங்கன்னா, டைரக்ட்டா ஃபைனல் போயிடுவாங்க. ஸோ டாப் 5ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க கண்டிப்பா எப்படியாவது எலிமினேட் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு, அதையுமே கால்குலேட் பண்ணி பேசிட்டுருக்காங்க. தீபக் பொறுத்தவரைக்கும் இத்தன வாரம் நாமினேஷன்ல வராதனால அவருக்கு ரொம்பவே பயம். ஏன்னா, மக்கள் இவர ஓட்டு போடுறதுக்கே மறந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டுருக்காரு. முத்துக்குமார் சொல்லிட்டுருக்காரு, "நீங்க தைரியமா இருக்கலாம்ண்ணா. உங்களுக்கு ஓட்டு வரும். நீங்க ஃபைனல்ஸ்ல இருப்பீங்கன்னு" சொல்லிட்டு தைரியமும் சொல்லிட்டுருக்காரு. இவங்களுக்குள்ள யாராவது ஒருத்தர் ஃபைனல்ஸ்க்கு வந்து தான் ஆகணும். அந்த டிக்கெட் ஃபினாலேல வின் பண்ணிட்டு யார் உள்ள போவாங்க? கண்டிப்பா தீபக்கோ, இல்ல வேற யாரோ எலிமினேட் ஆகுவாங்கன்ற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸோட லைவ் பார்க்கறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே!